ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நல்ல மழையெல்லாம் பெஞ்சு 10 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் ஓஞ்சிருக்குது. எப்போவுமே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்நேரம் நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சீடு நான் போட்டுருவேங்க. அது இல்லைன்னா மனசே தாங்காது. அந்த மழையை ஏதோ வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். நிறைய தடவை போட்டு 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 எனக்கு ஒரு செடி கூட வளராத ஒரு சில விஷயத்தை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதில் ஒன்று என்ன அப்படின்னாக்க சக்கரவர்த்தினி கீரை. நிறைய பேருக்கு ஒரு சிஸ்டர் 2 பேர் நமக்கு அந்த சீட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சோண்டு மட்டும் இருக்குது. எதுக்காக அதை நான் எடுத்து வச்சுருக்கேன்னா 2-3 தடவை நான் போட்டுட்டேன். ஒரு கீரை கூட எனக்கு முளைக்கலைங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கவலை. ஏன்னா நான் அவ்வளோ ஆசைப்பட்டு அவங்கக்கிட்ட அந்த கீரையை சாப்பிட்ணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. எனக்கு அந்த கீரையை வளர்க்கணும். அந்த நடுவில் ஒரு பிங்கிஷாக இருக்குல்ல, அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும். அந்த அழகுக்காகவே நான் அவளை ஆசைப்பட்டேங்க. ஆனால் நான் கொடுத்தவங்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சூப்பராக வளர்ந்துருச்சு, நாங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்து தான் அதை நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் வளர மாட்டேங்கிறா. இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்கள் விதை எடுத்து நீங்கள் கொடுத்ததை விதை எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறோம், அப்படியாவது வளர்றதா பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்போ டச்பி நாட்டு, அப்புறம் நம்ம ஆவாரம்பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சக்கரவர்த்தி கீரை, அப்புறம் இன்னொன்று என்னதுன்னா இருவாச்சி, இது 4 பேக்லேயும் இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஓகே, நான் போட போகிறேன். உங்ககிட்ட என்ன போட போகிறேன்னு சொல்லி காமிச்சிட்டு இன்னும் ஒரு சில சீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் பாம்பு கத்தரி அதையும் விதை போட்டு விட போகிறேன். போட்டாக்கா அதுவும் நாற்று வந்துச்சு அப்படின்னா இப்படி அதோடு தான் சேர்த்து போட போகிறேன். ஒரு ஓரமாக அதை போட்டு விட்டுட்டோன்னா நம்ம பிடிங்கி நடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல போட்டு போட்டு என்ன கத்திரி வளருதுன்னே தெரியாமல் இந்த காராமடை கத்திரி அப்புறம் முள்ளு கத்திரி ஏகப்பட்டது வளர்ந்துருச்சுங்க. என்னன்னே தெரியாமல் எனக்கு அது பிடிக்கல. மொச்சக்குழம்பு என்னைக்காவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வைப்போம். அதுக்கு ஒரு செடி இருந்தால் போதும். பார்த்தா 10 செடி காராமடையே வளர்ந்துருச்சு. இது ஒரு வழுதுனங்காய் ஒரு 10 செடியோ, ஒரு வேங்கேரி 10 செடியோ, பச்சை கத்திரி வெள்ளை கத்திரி 10 செடியோ இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன சொல்கிறது, அந்த என்ன ஒரு நோய் ஒன்று வந்துச்சுன்னு சொல்லி பிடுங்கி போட்டேனே, அது எல்லாம் வெள்ளை கத்திரிங்க. எனக்கு பிடிச்ச வெள்ளை கத்திரி போயிடுச்சு. அதுக்கு இந்த காராமடை கத்திரியும் அந்த முள் கத்திரியும் போயிருந்தால் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். வெயிட் கத்திரி போயிடுச்சு, வேறு இருக்கானும் தெரியலைங்க. இப்படி தான் பிடிச்சதுல தாங்க அந்த நோய் வருது. என்ன பண்ணுறது, உங்களுக்கும் இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, நான் விதை போடுறேன். மழை வர முன்னாடி போட்டுட்டு ஓடுறேன்.